ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது அமித் அவர்களுடைய மனைவி ஸ்ரீரஞ்சனி அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ராக்கு அகேன்ஸ்ட் ஆக்சுவலாக நேற்று இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க. அப்போயே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா வந்துட்டு அவங்களே பீன்பாகை எடுத்து வந்து என் பக்கத்தில் உட்காந்து அவங்களே வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு என்னோட கேம் அவங்களோட கேம் என்னால் தான் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதே விஷயத்தை வந்து திவ்யாவும் சொல்கிறா. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க நம்ம சாண்ட்ரா. யார்கிட்ட? விக்ரம் கிட்ட. யாரை சொல்கிறாங்க? அமித் அவர்கள். எவ்வளோ காண்டாக இருக்கும்ல. ஏன்னா அமித் அவர்கள் வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அதை ஒரு ப்ரொமோவை அத்தனை வாட்டி வந்திருக்கும் நம்மளுக்கு. அமித் அவர்களும் சாண்ட்ராவும் பேசின விஷயங்கள். அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்ரீரஞ்சன் சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ராவை நீங்கள் நம்பாதீங்க, அவங்க வந்து பயங்கரமான கேம் ஆடிட்டு இருக்காங்க, எல்லா சீசனும் பார்த்துட்டு வந்திருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் இவர் பேசி தான் இருப்பார். ஏன்னா நான் வந்து நட்பை வந்துட்டு சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போது அந்த விஷயம் வந்துட்டு நேற்று வந்து வந்துச்சு இல்லையா, அந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல மனிதர் வந்துட்டு உங்களை நம்பினார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே வந்துட்டு வருத்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேச வந்ததுக்கு நீங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப அருமை. பிபி டீம் ப்ளீஸ் கண்டினியூ யுவர் சப்போர்ட் சச் எ கேமர்ஸ். இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கேம்ட்ரான்னு போட்டாங்க ஹேஷ்டாக். ஐயோ, இந்த வார்த்தையை போட்டு அவருக்கு கோவம் வருமே. அவங்க அந்த மாதிரி போட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா வந்து போட்டிருக்காங்க. எப்பா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேம் வராங்க உண்மையிலேயே. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஆனால் இன்னுமே வந்துட்டு எபிசோடும் போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து எவிக்டட்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு டைம் வந்து வந்துச்சு. அந்த டைம் வந்து எவிக்ஷனை கேன்சலும் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் அப்டேட் வந்திருக்கு. பட் என்ன, ஆனால் இன்னும் வந்து சண்டே எபிசோட் போயிட்டுருக்கு. அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா அவங்க முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதையும் வந்து ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்ரீரஞ்சனி இவ்வளோ கோவமாக வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா தன் கணவர் வந்துட்டு உண்மையாக நம்புறாரு எல்லாரையுமே. அதுதான் வந்துட்டு அவங்க ரீஎன்ட்ரியில் அந்த ஃப்ரீ டாஸ்கில் வந்தப்போ கூட சொல்லியிருப்பாங்க, இவன் எல்லாரையும் நம்புறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கிட்டே யார்கிட்டே சொல்லியிருப்பாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.